ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கேவுரு ரொட்டி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி வந்து என்னோடய அம்மம்மா எனக்கு சொல்லி கொடுத்தது. அவங்களாம் அப்போது இந்த மாதிரி தான் செய்வாங்களாம். ஸோ அந்த ரெசிபி இன்றைக்கி பார்ப்போம். நம்ம கொஞ்சமாக ராகி எடுத்துப்போம், 1 கப் அளவுக்கு ராகி எடுத்துப்போம். ராகி மாவு, கொஞ்சம் பெரிய வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் நான் வெட்டி போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் போட்டுக்கலாம். இதுக்கு வெங்காயம் அதிகமாக போட்டால் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். அப்புறம் நான் காரம் கம்மியாகணும் 2 வரமிளகா மட்டும் போட்டிருக்கேன். தேவையான அளவு உப்பு, இவ்வளோ தான். இதில் தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ நான் எடுத்து பிசைஞ்சிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இந்த கல்லில் போட்டு தட்டுற அளவுக்கு. அப்புறம் கல்லை நல்லா காய வச்சு, தோசைக்கல்லை நல்லா காய வச்சுட்டு அதில் அந்த எண்ணெய் தடவி அந்த ராகி மாவை எடுத்து நல்லா தட்டிக்கணும். நல்லா ரொட்டி மாதிரி நமக்கு மெல்லிஸாக நல்லா வேகிற அளவுக்கு மெல்லிஸாக தட்டி எடுத்து 2 பக்கம் பரட்டி போட்டு வேக வச்சு எடுத்தால் இதுதான் கேவுரு ரொட்டி. இது நமக்கு கிரேவிங்ஸ் நல்ல ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும், இந்த மாதிரி கிரேவிங்ஸ்லாம் இருக்கப்போ இந்த மாதிரி சுட்டு சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை சாப்பிட்டு பாருங்கள். அப்புறம் இந்த டேஸ்ட்டு உங்களுக்கே பிடிச்சிரும். ஏன்னா இப்போ இருக்கவங்களுக்கெலாம் இந்த கேவுருலாம் பிடிக்கிறது கிடையாது. ஸோ களி இந்த மாதிரிலாம் கூழ் இந்த மாதிரிலாம் நிறைய பேர் சாப்பிட்றது கிடையாது, பிடிக்கிறது கிடையாது. இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்குலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, அவங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. தேங்க்யூ.